சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா சொல்றதும் சரிதான் மாமா. என் குழந்தை மேல மத்தவங்க கண்ணெல்லாம் பற்றக்கூடாதுல்ல. முதல்ல என் சிங்கக்குட்டி வெளியே வரட்டும். கொண்டாட்டம்னா என்னன்னு அதுக்கப்புறம் இந்த ஊரே பாக்கும். அப்புறம் ஆனந்த், சொல்லுங்க. முக்கியமா எல்லா கோவில்லையும் சிறப்பு அபிஷேகத்துக்கும் அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லிடுங்க. என் மனசு முழுக்க இப்ப சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இந்த நாள்ல மத்த எல்லாரோட வயிறும் நல்லா திருப்தியா நிறைஞ்சு அவங்க மனசும் சந்தோஷமா இருக்கணும். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், அம்மா மலர ரூமுக்கு கூட்டிட்டு போப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்கம்மா. மாமலர் எழுந்துரு மலர். துர்கா, அத்தை ஒரு நிமிஷம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மலர் நல்லா இருமா, நல்லா இருப்பா. மலர் எழுந்துரு, எழுந்துருமா. என் ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இருக்குமா. இந்த மாதிரி நேரத்துல நீ இந்த மாதிரி சட்டன்னு குனிஞ்சு நிமிர்றதெல்லாம் பண்ணவே கூடாது, சரியா? சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. மாமலர் என்னடா பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க? மா இல்லம்மா, பார்வதி உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சா. ஆமா, அதான் எப்ப வெளியில வருவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஆளுடா நீ. சம்பந்தியமாக்கு மட்டும் நீ பண்ற வேலை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், நம்ம ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவாங்க. அட ஏமா நீ வேற. அவங்களே எப்ப அந்த பார்வதியை வெளியே துரத்தலான்னு சமயம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்க நம்மள துரத்த போறாங்களா? அப்படி அவங்க பார்வதி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா பார்வதி நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அப்படியே உன் பின்னாடியே வரத்துக்கு அவ காத்துக்கிட்டு இருக்கா பாரு. துரத்தின உடனே அப்படியே உன் பின்னாடியே வரத்துக்கு. இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு கேவலமான புள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஏமா, இங்க இருந்து துரத்திட்டாங்கன்னா அந்த பார்வதிக்கு போறதுக்கு வேற இடம் எங்க இருக்கு? அதான் அந்த மலருக்கு இவளுக்கும் முட்டிக்குச்சே. அவ வீட்டுக்கு போறதுக்கும் இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல. அப்போ நம்ம வீட்டுக்கு தானே வந்தாகணும். ஐயோ, இவனை எந்த நேரத்துல நான் பெத்தேன்னே எனக்கு தெரியலையே. ஒரு மாதிரியாவே சுத்திக்கிட்டு இருக்கானே. ஐயோ, டே கட்டாரும்பே, என்னடா முறைக்கிற? போடா, போயிட்டு எங்க ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துட்டு போ. மா, அங்க பாருமா முறைக்கிறான். டேய், இது ஒன்னும் மலரோட மாமியார் வீடு கிடையாது. உன் ஆட்டெல்லாம் இங்க செல்லாது. போ, போய் சொல்றத செய் போ. டேய், அவனை ஏண்டா வம்பு கிழக்குற? விடுமா, எத்தனை தடவை அவன் அந்த மலர் கூட சேர்ந்துகிட்டு நம்மள அசிங்கப்படுத்திருக்கான். அதுவும் சரிதான். இப்போ நம்ம கிட்ட மாட்டிருக்கான்ல. சரி சரி. டேய், நீ இன்னும் போலியா? என்னாச்சு சம்பந்தி? ஆஹா, அது ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம்.